தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பிறந்த தேதிக்கு வந்துட்டு குறியீடு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. 1ஆம் தேதிக்கான அந்த குறியீடு, இந்த குறியீடுக்கான பலன்கள், பலாபலன்கள், பயன்கள், இது பத்தி எல்லாம் சொல்லுங்க. அவங்க யாருக்கும் கண்ணில் தென்பட மாட்டாங்க. புலி யார் கண்ணில் தென்படுதான்? காட்டுக்குள்ளே எங்கன்னா சுற்றிட்டு தான் இருக்கா, எங்கே தென்படும்? இவங்க 1ஆம் நம்பரும் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் தென்பட மாட்டாங்க. அதே நேரத்தில் புலிகிட்ட கூட பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் தேதி பிறந்தவங்களும் அதிர்ஷ்டம். மற்ற எண்களை காட்டிலும் 3ஆம் தேதிக்கு என்ன குறியீடு சொல்லலாம்? வெள்ளாடு. என்னங்க வெள்ளாடு ஆக்கிட்டீங்க, எங்களை விஷயம் இருக்குது. நிறைய நம்பருக்கு ஐஏஎஸ் இருப்பாங்க, கலெக்டராக இருப்பாங்க. அந்த சில கலெக்டர் மட்டும் பேர் எப்பவுமே தனிச்சியாக இருக்கும். எனக்கு எல்லாம் அவங்க அந்த இனத்தை பற்றியோ மயிலை பற்றியோ தவறாக யாருன்னா பேசுனாங்கனாக்கா கரெக்டாக அப்படியே பறக்கிற மாதிரி வந்து கீழ் பாகத்தில் பறந்து அது ரெக்கையை வந்து கண்ணில் அடிச்சிடும். நீங்கள் மயிலை தரித்த ஒரு உருவமாக சின்னமாக உங்கள் ட்ரெஸ்ஸில் பாவிச்சிக்கலாம். இல்லையா நீங்கள் ஒருவேளை தொழிலே செய்கிறீங்க, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு கூடு இருக்குது, தேனி கூடு இருக்குனாக்கா அதில் ஒருத்தர் சித்தராகவும் இருக்கலாம். அந்த உருமாறி செல்லக்கூடிய சக்தி சித்தர்களுக்கு தேனி மூலமாக தான் அவங்க ஆசைப்படுவாங்க. உங்களுக்கு ஒரு சக்தி இருக்கும். 5ஆம் தேதி பிறந்தவங்ககிட்ட என்ன சக்தி இருக்கும்? தேனீக்கள் போன்று எப்போவுமே ஓயாமல் உழைத்து கொண்டிருப்பீர்கள், ஓய்வை எதிர்பார்க்க மாட்டீர்கள். பெண்கள் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி பிறந்த பெண்கள் வந்துட்டு ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாதன் சேகர்ராஜ் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. நட்சத்திரங்களுக்கான குறியீடு அப்படிங்கிறத வந்து நம்ம நிறைய கேள்விப்படுறோம். அந்த நட்சத்திர குறியீடுகள் அல்லது அந்த நட்சத்திரங்களை வச்சுக்கிட்டு தான் தாரை பலன்கள் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. நமக்கு வந்து நட்பு தாரை எது, நமக்கு ஆபத்தான தாரைகள் எது அப்படின்லாம் நிறைய பலன்கள்லாம் சொல்கிறாங்க. நட்சத்திரத்துக்கு குறியீடு இருக்கிற அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். நம்ம அந்த குறியீடுகள் கூட சில பேர் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து எண்களுக்கு, அதாவது பிறந்த தேதிக்கு வந்துட்டு குறியீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அது மூலமாக நிறைய விஷயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதை கேட்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா 1ஆம் தேதிக்கு இருக்குது, அதே போல் வந்து 10ஆம் தேதிக்கு தனி குறியீடு இருக்குது, 28ஆம் தேதிக்கு தனி குறியீடு இருக்குது, ஒவ்வொரு தேதிக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே ஆர்வமாக பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு மக்களும் ஆர்வமாக இருக்காங்க. எனக்கு 10ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, சரி நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஆர்வமாக இருக்கேங்க. ஏன் இப்போ 1ஆவது தேதி 1ஆம் தேதிக்கான அந்த குறியீடு, இந்த குறியீடுக்கான பலன்கள், பலாபலன்கள், பயன்கள், இது பற்றி எல்லாம் சொல்லுங்க ஐயா. ஜாதகத்தில் வந்து குறியீடு இருக்குது, கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. சில பேர் அந்த குறியீடையே பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் எண்களுக்காக ஒரு குறியீடு இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கலை, யாரும் சொல்லப்படலை. நான் அதுக்காக எடுத்து மெனக்கிட்டு அதை கொஞ்சம் அதை எடுத்து அதுக்கு ஒரு ஆராய்ச்சி கொடுத்து ஒரு கனெக்டிவிட்டியோடு இருக்கும். இப்போ நான் கொடுக்குறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த குறியீடை நீங்களும் உங்களுக்கு இதில் பயன்படுத்திக்கலாம். அது உங்களுக்கு அவங்கவுங்க டேட்டுக்கு அது வந்து அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரியே இருக்கும், பயன்படுத்திக்கலாம். 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இப்போ முதல்ல வந்துட்டு ஆரம்பிக்கிறது 1ஆம் தேதி. இந்த 1ஆம் தேதிக்கு எதை சொல்லலாம், இதனுடைய குறியீடு எதுவாக இருக்கும் அப்படி என்றால் 1ஆம் தேதியின் குறியீடு புலி, அதுவும் ஆண் புலி. புலி வந்து பார்த்திங்கன்னா, ஏன் புலியை சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காட்டு விலங்குலே வந்துட்டு தனிமையாக தன்னிச்சையாக எதுவுமே எந்த இடத்துலையும் வந்து கூட்டு சேராத ஒரே அனிமல் எதுன்னா புலி மட்டும்தான். மீதி எல்லாம் கூட்டமாக, சிங்கம் கூட கூட்டமாக தான் இருக்கும். ரஜினி வேணால் ஒரு படத்துக்கு ஒன்றா சிங்கம் வந்து சிங்கிளாக தான் வரும், பண்ணி கூட்டமாக வரும்னு சொல்லியிருப்பார். ஆனால் உண்மை நீங்கள் போயிட்டு அனிமல் பிளான்ஸில் கூட பாருங்கள், ஃபேமிலியாக தான் இருக்கும். அது ஃபேமிலியாக தான் இருக்கும். கரெக்டாக சொன்னீங்க, அது கூட்டமாக தான் இருக்கும், ஃபேமிலியாக தான் இருக்கும். ஆனால் அதே புலியை கூட்டமாக இருக்குது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கன்னா எல்லாரும் பார்த்தேன்னு சொன்னால், இல்லைங்க அனிமல் பிளான்ஸில் நான் ஒரு முறை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஒரு முறை பார்த்தாலும் சரி, எத்தனை முறை பார்த்தாலும் இருக்காது. புலி தனியாகவே தான் சுற்றும், அந்த காட்டு முழுவதும் தன்னிச்சையாக சுற்றும், தனியாக சுற்றும். அது முடிவு எடுக்கிறது தனியாக தான் எடுக்கும். ஒரு வேட்டையாடுறதா இருந்தால் கூட சிங்கம் வந்துட்டு வேட்டையாடுறது நீ போ நான் போன்னு கூட இருக்கலாம். இதெல்லாம் நான் போ நீ போடலாம், தனியாக தான் இருக்கும். இந்த 1ஆம் நம்பரும் அப்படி தான். புலி மாதிரியே தான் தனியாகவே இருக்க விரும்புவாங்க, தன்னிச்சையாகவே இருப்பாங்க. குழந்தை பருவம் எடுத்தால் கூட அந்த குழந்தை பருவத்தில் கூட ஒரு ரூமில் காலம்பரம் விட்டால் நைட்டு வரைக்கும் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கோம். பெரிய ஆளாக ஆனால் கூட சரி, காலம்பரிலேருந்து ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க. மற்றவங்களோட எப்படி ஒரே இடத்துல உட்கார முடியும்? கொஞ்ச நேரம் உட்காரும், 1 ஹவர் உட்காரும், அப்படியே மூவ் ஆகும்.
அதுமாதிரி சின்ன பிள்ளைங்களை கூட பாருங்கள், மற்ற பசங்களோட மிங்கிள் ஆகும். இந்த 1ஆம் தேதி பிறந்தவங்க யாரோட மிங்கிள் ஆக மாட்டாங்க, தனியாக இருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கூட யோசிப்பாங்க, இது என்ன மற்ற பிள்ளைங்களாம் ஒன்றா சேருது, இது யார் கூட சேராது. அவங்களுடைய இயல்பு சுபாவம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. அதே மாதிரி அதிகமும் பேச மாட்டாங்க. அவங்க யாருக்கும் கண்ணில் தென்பட மாட்டாங்க. புலி யார் கண்ணில் தென்படுதா, காட்டுக்குள்ளே எங்கன்னா சுற்றிட்டு தான் இருக்கா, எங்கே தென்படும். இவங்களை 1ஆம் நம்பரும் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் தென்பட மாட்டாங்க. அதே நேரத்தில் புலிகிட்ட கூட பார்த்திங்கனாக்கா அது ஒரு 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 அறையை பாருங்கள், அத்தோட சோழி முடிஞ்சிடும். உண்மை. சிங்கத்துக்கிட்டேயாவது 4-5 வாட்டி அடி வாங்கணும். புலி ஒரே அறை. அந்த சிங்கத்தோட பவர் எதுனாக்கா புலி தான். அந்த அறையே பயங்கரமாக இருக்கும். இந்த 1ஆம் தேதி கேஸுங்க அப்படியே தான். அவங்க கையில் புலி மாதிரி அரையணும் இல்லை, வார்த்தையில் அரைஞ்சாவே அப்படி தான் இருக்கும். வாயே பேசாமல் இருப்பாங்க. பேசாமல் இருக்க வரைக்கும் நல்லது. அவங்க பேச வாயை எடுத்தாங்கனாக்கா சரி, இனிமேல் இவங்க பேசாமல் இருக்க நல்லதுங்கிற மாதிரி இருக்கும். அது அரைகிற மாதிரி இவங்க பேசுவாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஆண் புலி மாதிரி தான். ஏன்னா புலியில் ஆண் புலி பெண் புலி ரொம்ப பெரிய வேறுபாடு இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். பெண் புலி எப்போ வருதோ அப்போ பேசிக்கிறேன். இப்போ இது ஆண் புலி. இவங்க புலிக்கு உண்டானது ஆக்டிவிட்டீஸு அதனுடைய குறியீடு மாதிரியே தான் இவங்களும் இருப்பாங்க. சரி, ஏன்னா அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது, பவர். நம்மளுக்கு எப்படி இந்த ஆர்ட்ஸ் பவருங்கிற மாதிரி புலிக்கு வந்துட்டு அதுக்கு ஒரு புலி பவர் இருக்குது. நம்ம மனுஷ பவர், ஹியூமன் பீயிங் பவர், அது புலி பவர். இந்த புலி பவர் எப்படி இருக்குங்க ஐயா? அதுதான் இப்போது அந்த 2 புலி பவர் தான் சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அந்த பவர் எனக்கு வேணும்னா இந்த குறியீடை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். புலியினுடைய உருவம் தரித்து பொறித்து அதை நீங்கள் பயன்படுத்துகிற இடத்துல பயன்படுத்திக்கலாம். அல்லது நீங்கள் தொழில் செய்கிறீங்க, அந்த தொழிலையும் உங்களுடைய புலியை நீங்கள் அப்படியுமே குறியீடாக பயன்படுத்திங்கன்னா உங்கள் பவரோடு சேர்ந்து புலி பவரும் சேர்ந்து, இப்போ கேட்டிங்க இல்லையா, அந்த பவரும் சேர்ந்துட்டு உங்கள் பிஸ்னஸும் பெரிய அளவுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் 1ஆம் தேதி உங்களுடைய குறியீடு புலி. இதை பயன்படுத்திங்கனாக்கா வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களுக்கு பயன்பெறுவதற்கு புலி சின்னம் உங்களுக்கு வந்துட்டு குறியீடாக தகுதிக்கு உண்டானது. இப்போ இவங்க என்னென்ன வகையில எல்லாம் பயன்படுத்துவாங்க? வியாபார தளங்களில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம், புலி உருவம் பொறித்து அதில் போட்டுக்கலாம். இந்த சிம்பிள் மாதிரி போடுறாங்க இல்லையா, சிம்பிள் இது வேணும் அப்படின்னும் போது அதை குறியீடாக பயன்படுத்திக்கலாம். வியாபாரத்தில் லோகோவில் கூட பயன்படுத்தி லோகோ கூட போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தனியாக ட்ரெஸ்ஸு போடுறீங்கன்னா அதிலே பொரிய பதிச்சு அப்படியே கூட போடலாம். இனியா இவர் புலியா? ஆமாம், நான் புலி. அந்த பவரு எனக்கு இருக்குங்கிறதுக்கு என்னுடைய இண்டிகேஷன். அது சேருமானா சேரும், கிடைக்குமானா கிடைக்கும், நடக்குமா நடக்கும், போட்டு பாருங்கள். ஸோ அப்போ 1ஆம் தேதிக்கு புலியினுடைய உருவம் தரித்து நீங்கள் பயன்படுத்தலாம். அது தொழில் ரீதியாகவும் பயன்படுத்திக்கலாம், பர்சனலாகவும் பயன்படுத்திக்கலாம். அடுத்து 2ஆம் தேதி. இந்த 2ஆம் தேதி எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தாக்கா குரங்கு, மங்கி. என்னங்க 2ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு குரங்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. 2ஆம் தேதியே குரங்குன்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் 2ஆம் தேதியை குரங்குன்னு சொல்லும் போகும்போது நாம் வந்துட்டு குரங்குன்னு சொல்லுவோம், சில நேரத்தில் நம்மளை அறியாமல் அதை குரங்குன்னு சொல்ல மாட்டோம், ஆஞ்சநேயர்னு சொல்லுவோம். நம்ம அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போதே நமக்குள்ளே ஒரு ஒரு சக்தி வந்துடும். ஆஞ்சநேயர் அப்படின்னா குரங்குக்கு ஒரு சக்தியை எதை கொடுக்கறது? ஆஞ்சநேயர்னு கொடுக்குது. அப்போ குரங்கு இனமே வந்துட்டு ஆஞ்சநேயர்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு அதிர்ஷ்டம். எல்லா அனிமல்ஸுக்கும் அந்த மாதிரி ஒரு பேர் கிடைக்குதா? ஆஞ்சநேயர் பேரே குரங்குக்கு வருது. அப்படி அது ஒரு அதிர்ஷ்டம்தான். அந்த இதுக்கு ஒரு அதிர்ஷ்டம்தான். 2ஆம் தேதி பிறந்தவங்களும் அதிர்ஷ்டம்தான். மற்ற எண்களை காட்டிலும் நீங்கள் எதை செஞ்சாலும், நீங்கள் இப்போ ஸ்கூல் படிக்கிறீங்கன்னு வைங்க, இல்லை காலேஜ் படிக்கிறீங்க, மற்ற நம்பர்லாம் வந்துட்டு படிச்சுட்டு ஃபஸ்ட்டு கிரேடு வாங்குறாங்க, ஃபஸ்ட் ஹை மார்க் வாங்குறாங்கனாக்கா அவ்வளோ எஃபர்ட் அவங்க போட்டாங்க. ஆனால் நீங்கள் அவ்வளோ எஃபர்ட்லாம் போட மாட்டீங்க. அவங்களுக்கு நியரஸ்ட்டாக நீங்கள் மார்க்ஸ் எடுத்துடுவீங்க. எப்படிலாம் யாரும் கேட்கக்கூடாது, அது உங்கள் அதிர்ஷ்டம். ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ கூட நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே வந்துட்டு உள்ளுக்குள்ளே நீங்களே சிரிச்சுப்பீங்க. ஆமாம், அது உண்மைதான்பீங்க. ஏன்னா நான் அவ்வளோ எழுதலை, ஆனால் மார்க் எனக்கு வந்துச்சு, அப்பவுமே தெரியும். இப்போ கேட்டாலும் ஆமாம் தான் சொல்லுவீங்க. அதுமாதிரி ஒர்க் பண்ணும்போது சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒர்க் பண்ணும்போது பிஸ்னஸ் பண்ணும்போது நல்லா ஹெவியாக ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஒன்றும் ஹெவியெல்லாம் ஒர்க்கே பண்ண மாட்டீங்க. ஆனால் அவங்க பேர் வாங்க மாட்டாங்க, நீங்கள் பேர் வாங்குவீங்க. இவரை மாதிரி வேலை செய்யணும்பாங்க, நீங்கள் செய்யலைங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். செய்வீங்க, அவங்க அளவுக்கெல்லாம் செய்யலை. அப்போ அதுக்கு நடுவில் என்ன கிடைக்குது? அதிர்ஷ்டம். உங்களுக்கு ஈக்குவலாக தான் மற்றவங்க இருந்திருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு மட்டும் ஷார்ட் டைம்லேயே வந்துட்டு லைஃபினுடைய உச்சாணி கொம்பில் போயிருப்பீங்க. அப்போ அவங்க அவ்வளோ உழைக்கலையானாங்க, அது அதிர்ஷ்டம். ஸோ பல இடத்துல பல நம்பர்லாம் கம்பேர் பண்ணி உங்கள் நம்பர் மட்டும் எப்போயுமே அதிர்ஷ்டத்துக்கு ஒரு எண் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது உண்மையானாக்கா அந்த 2ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள், ஆமாம் நான் அதிர்ஷ்டசாலி தான். ஏன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு உங்களே அறியாமல் அது எப்படி கிடைச்சதுன்னு உங்களுக்கு தெரியாது. அது வேறு ஒன்றும் இல்லை, அது உங்களுக்கு அதிர்ஷ்டம்.
எப்படி ஒரு குரங்குக்கு வந்துட்டு ஆஞ்சநேயருங்கிற ஒரு பட்டப்பெயர் கிடைக்கிது, ஒரு அதிர்ஷ்டம், உங்களுக்கும் அப்படி ஒரு அதிர்ஷ்டம். அப்போ உங்கள் குறியீடை நீங்கள் கேட்கலாம், அப்போ எங்கள் குறியீடை ஆஞ்சநேயரை நாங்கள் போட்டுக்கலாமா? ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் குரங்கு போட்டுக்கலாம், ஆஞ்சநேயரை போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. உங்களுடைய தொழிலில் கூட குறியீடை சிம்பிள் மாதிரி ஆஞ்சநேயர் போட்டுக்கலாமா? ஏபிடி மாதிரி கூட போட்டுக்குங்க. ஏபிடி அவர் தானே படுக்கிறாரு, அப்படியே ஃப்ளை பண்ணுற மாதிரியே போட்டுக்கிறாங்கல்ல ஏபிடியில், போட்டுக்கிறேங்க. ஏன்னா ஒன்றும் இல்லை, ஆஞ்சநேயரும் போட்டுக்கலாம், குரங்கும் போட்டுக்கலாம், ரெண்டும் ஒன்று தான், எதை போட்டாலும் ஒன்று தான். ஸோ அதனால் 2ஆம் தேதி எங்கே கனெக்ட் ஆகுது பாருங்கள். அடுத்து 3ஆம் நம்பர். 3ஆம் தேதி தேதி அப்புறம் நம்பர் எல்லாம் ஒன்றா தான் வரப்போகுது. 3ஆம் தேதிக்கு என்ன குறியீடு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெள்ளாடு. வெள்ளாடு என்னங்க வெள்ளாடு ஆக்கிட்டீங்க எங்களை, விஷயம் இருக்குது. வெள்ளாடு பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், அறிவாகவும் இருக்கும். 3ஆம் தேதி பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அழகாகவும் இருப்பாங்க, அறிவாகவும் இருப்பாங்க. என்னங்க ஆடு அறிவுன்னு சொல்கிறீங்க? ஆமாம். இப்போ இந்த செம்பரி ஆடு இருக்குன்னு வைங்க, அது 10, 20, 50, 100 வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வெள்ளாடு இருக்கும். இவங்களுக்கு எல்லாம் வழிகாட்டி அவர் தான் வழிகாட்டுவார். நீங்கள் வெள்ளாடு இல்லாமல் செம்பரி ஆடு கூட்டத்தை எதுனா போய் சேர இடத்துல கரெக்டாக சேர்ந்துருக்குன்னு சொல்லுங்கள், போய் சேர தெரியாது அதுக்கு. அப்படியே தனியாக விட்டிங்கன்னா அப்படியே போய் மரம் இருந்தால் மரத்தில் போய் நின்றுட்டு அங்கேயே கிடக்கும், வேறு எங்கேயும் போகாது. செவரு இருந்தால் செவத்தில் நின்றுட்டு அங்கேயே நின்றுருக்கும், மேற்கொண்டு வழி தெரியாது, அப்படியே போவோம். வழிகாட்டுதல் அதுக்கு தெரியாது. அவங்களுக்கு வழிகாட்டுதல் அதே இனம் ஆடு தான் சொல்கிறோம், வெள்ளாடு. வெள்ளாடுனா வெள்ளையாக இருக்கணும்னு கிடையாது, கலர் கலராக கூட இருக்கும், அதுக்கு பேர் வெள்ளாடு. அப்போது வெள்ளாடுக்கு அவ்வளோ அறிவு இருக்கா? வெறும் ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்கு மட்டும், ஒரு இனத்தையே கூட்டு போகுது அது. அது பார்க்குறதுக்கு வெள்ளாடை பார்த்தோன்னா இந்த வெள்ளாடு அசிங்கமாக இருக்குன்னு யாருன்னு சொல்லியிருக்கணுமா? அழகாக இருக்கும், அறிவும் இருக்கும். 3ஆம் தேதிக்கு வழிகாட்டி, குரு மாதிரி வழிகாட்டுறாரு. 3ஆம் நம்பரும் குரு, நம்ம இதில் சொல்கிறோம் இல்லையா குருன்ட்டு, வழிகாட்டி, அழகாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் அதாவது அந்த ஆட்டு இனத்துக்கு அது ஒரு வழிகாட்டி, அது ஒரு இங்கிலீஷ் சொன்னோன்னாக்கா அட்மினிஸ்ட்ரேட்டரு. ஆமாம், பின்ன ஒன்று வழிகாட்டினாவே அவங்க தானே நிர்வாகத்துறை. 3ஆம் நம்பரும் உலக அளவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருந்தால் சரி, ப்ரைவேட்டும் உயர்ந்த பதவி இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தான். அரசாங்கம் ப்ரைவேட்லாம் இந்த காலத்தில் ரெண்டும் ஒன்றா தான் எல்லோரும் பாவிச்சுக்கிறாங்க. பெஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் உலக அளவில் எடுத்தவரோட 3ஆம் நம்பர் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவங்க தான் பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பாங்க, மற்றவங்களை காட்டிலும் அவங்களுக்குன்னு தனித்தன்மையோடு இருப்பாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸில் கூட நிறைய நம்பருக்கு ஐஏஎஸ் இருப்பாங்க, கலெக்டராக இருப்பாங்க. அந்த சில கலெக்டர் மட்டும் பேர் எப்பவுமே தனிச்சியாக இருக்கும், எனக்கு எல்லாம் அவங்கள மட்டும் ஐடென்டிஃபையோடு இருப்பாங்க. அவங்க 3ஆம் நம்பர் இருப்பாங்க, ஏன்னா அவங்க பெஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பாங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது, இருக்கவும் முடியாது. அப்போது 3ஆம் நம்பருக்கும் இப்படி ஒரு பேர் இருக்குது. அந்த வகையில் எடுத்துக்கிட்டாலும் அப்படி ஒரு பேர், இங்கே நம்பரை எடுத்துக்கிட்டாலும் இவங்களும் இப்படி இருப்பாங்க. ஸோ அப்போ 3ஆம் நம்பருக்கு குறியீடு, நீங்கள் பயன்படுத்துகிற ட்ரெஸ்ஸிலையும் ஒரு ஆடை நீங்கள் குறியீடாக பொறிச்சு போட்டுக்கிடலாம். நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோங்க, தாராளமாக உங்களுடைய சிம்பிள் ஆடாகவும் வைத்துக்கொண்டு நீங்கள் பயன்படுத்தலாம். காரணம், உங்கள் பவரோட அதுக்குன்னு ஒரு கடவுள் கொடுத்துருக்கார ஒரு பவர், 2 பவரும் உள்ளே சேர்ந்துடும். இந்த 2 பவரும் உங்களுக்கு கிடைக்கும் போகும்போது ஸோ உங்களது ஒரு தொழிலும் சக்ஸஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நீங்களே சக்ஸஸ் மேன் ஆகிடுவீங்க. இப்போ அடுத்து சொல்ல போகிறது 4ஆம் தேதி. அதுக்கு குறியீடு என்ன? ஒரு ஆண் மயில். ஆண் மயில், ஆமாம், மயிலில் ஆண் மயில் பெண் மயில் இருக்குது. இதில் ஆண் மயில் மட்டும் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா தோகையோடு இருக்கும், அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதாவது அது தோகை விரித்தாலும் அழகு, தோகையே விரிக்கலைன்னா கூட அப்பயும் அழகாக இருக்கும். ஆண் மயிலுக்கு அழகுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை தாண்டி முருகர் வந்துட்டு உலகத்தையே சுற்றினார். உலகத்தை சுற்றும் போகும்போது மயிலில் தான், மயில் வாகனத்தில் தான் சுற்றினார். நீங்கள் மதுரையில் திருப்பரங்குன்றம் கோயில் இருக்குது. திருப்பரங்குன்றம் கோயில் முருகர் கோயிலில் இப்பவும் அங்கே ஒரு மயில் இருக்குது. அந்த மயில் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, முருகன் உலகம் ஃபுல்லாக சுற்றினா பயன்படுத்தினா அந்த முருகனுடைய வம்சாவளியை சேர்ந்த மயில்னு இருக்குது. இது மயில் வந்து முருகரோட வாகனம்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. மயிலுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. எப்போயுமே அது கொடுக்கும்போது கூட பாருங்கள், நீங்கள் முருகர் கோயிலெலாம் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் மயில் இருக்கும். மலைக்கோட்டை முருகர், திருச்செந்தூர் முருகர், திருப்பரங்குன்றம் முருகர் கோயில் இருக்கிற இடத்துல திருத்தணி முருகர், அங்கெல்லாம் அவங்களே தனியாக வந்துடுவாங்க. எங்கேருந்து தான் வருவாங்க தெரியாது. முருகருக்காக அவர் மயிலில் சுற்றினாருன்றதுக்காக நம்ம சொல்லிக்கிறல, முருகர் கோயில் இருக்கிற இடத்துல தனியாக தானாக வந்து மயில் வந்து கனெக்ட் ஆகிடும். மயிலுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. என்ன சக்தி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா,
ஆன்மீக சக்தி உண்டு. மயில் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா இன்னொரு ரகசியமானது என்னென்னாக்கா, மயிலை வந்துட்டு நம்ம மனிதர்களுள்ளே சில பேர் மயிலை தவறாக பேசுனாங்கனாக்கா, அதை அதை அந்த இனத்தை பற்றியோ மயிலை பற்றியோ தவறாக யாருன்னா பேசுனாங்கனாக்கா, அப்படியே எப்போயாவது ஒரு முறை ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அந்த மயில் கரெக்டாக அப்படியே பறக்கிற மாதிரி வந்து கீழ் பாகத்தில் பறந்து அது ரெக்கையை வந்து கண்ணில் அடிச்சிடும். அப்படி ஒரு சக்தி அதுக்கு இருக்குது. ஆனால் நம்ம நினைக்கிறோம் மயில் கிட்ட வந்து தான் அடிக்கணும், இல்லை அது நம்ம கிட்டே இருக்கா மாதிரி கிட்ட வந்த மாதிரி இருக்காது. நம்மளே பார்த்துருப்போம் அந்த மயில், ஆனால் நம்ம கண்ணை அடிச்சிருக்கோம். ஒருவேளை இந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி தூரத்தில் இருந்தே அதனுடைய சக்தியில் அடிக்குதா, இல்லை உண்மையிலே கிட்ட வந்து அடிச்சிடனோ தெரியாது, ஆனால் அந்த கண்ணு பாகமே போயிடும். அப்படி ஒரு சக்தி மயிலுக்கு இருக்குது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மயிலை வந்துட்டு அனாவசியமாக தவறாக பேச மாட்டோம். சில அனிமல்ஸ், சில பறவைகள் ஏதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, எதுக்காகட்டு மயிலுக்கு சொன்னால் அது மாதிரி செய்யும். நடந்திருக்கு, உண்மை அது. மயிலுக்கு அப்படி ஒரு சக்தி. ஆனால் நம்ம தெரியும் அந்த அந்த மயிலை கரெக்டாக கண்ணை தான் அடிக்கும், அது கண்ணை தான் குத்தும். அது குத்துதா இல்லை ரெக்கையில் அடிக்குதா, ஆனால் அதே மயில் தான் அவங்களுக்கு அந்த பாதிப்பை கொடுத்துரும். அப்படி ஒரு சக்தி, அது இறை சக்தி அதுக்கிட்ட இருக்குது. அப்போது மயில் வந்துட்டு நல்ல விஷயத்துக்குள்ளெல்லாம் அது உள்ளே கனெக்ட் ஆகுது. அது குறிப்பாக இறை சக்தியோடு உள்ளது. அது அந்த குறியீடு 4ஆம் தேதி பிறந்தவங்கக்கிட்ட இருக்கும். 4ஆம் தேதி பிறந்தவங்ககிட்ட என்ன இருக்கும்? மயிலை பற்றி சொல்லிட்டீங்க. 4ஆம் தேதி மயிலுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும், அந்த சக்தி 4ஆம் நம்பருக்கு உள்ளவங்கக்கிட்ட இருக்கும். என்ன இருக்கும்? பார்க்குறதுக்கு மயில் மாதிரி அவங்களும் ஒரு வகையாக அழகாக தான் இருப்பாங்க. அந்த 4ஆம் தேதி மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம ஒவ்வொரு நம்பரும் ஒரு நம்பருக்கு உண்டாகவங்களும் சொல்லுவோம். 4ஆம் தேதி ஆண்களை தான் இருப்பாங்க. அந்த ஆண்களுக்கே உண்டான நான் தான் ஆண் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துல ப்ரூவ் பண்ணுவாங்க. அவங்க செய்கிற செயலும் அழகாகவும் இருக்கும், அவங்க செஞ்சு முடிக்கிற செயலும் அழகாகவும் இருக்கும், நேர்த்தியாக இருக்கும். அவங்க அந்த இடத்த செஞ்சுட்டு போனால் கூட அவங்கள பேசுகிற மாதிரியே இருக்கும். எப்படி மயில் பேசுகிறோம் அதே மாதிரி இவங்களும் பேசுவாங்க. அதனால் உங்களுடைய 4ஆம் தேதி பிறந்தவங்க உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை உண்டு. ஏன்னா மயில் இருக்கிற இடத்துல வந்துட்டு இறை சக்தி இருக்கும். மயில் ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த இறை சக்தி இருக்கும். 4ஆம் தேதியில் ஒரு வீட்டில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னாக்கா அங்கேயும் இறை சக்தி இருக்கும், பணசக்தியும் இருக்கும். 4ஆம் தேதி ஒரு வீட்டில் திடீர்னு ஆர்டினரியாக இருந்தாங்க, திடீர்னு மிக உயரத்துக்கு வந்துட்டாங்கன்னா அந்த வீட்டில் 4ஆம் தேதி ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அவங்க அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் பெரிய ஆளாக இருப்பாங்க. இப்போ அவரே பெரிய ஆளாக இருப்பார். அது இறை சக்தி இருக்குது மயில்கிட்ட, உங்கள்கிட்ட பணசக்தி இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு கோரிலேஷன் இருக்குது 2 பேர்கிட்டையும். அப்போது நீங்கள் மயிலை தரித்த ஒரு உருவமாக சின்னமாக உங்கள் ட்ரெஸ்ஸில் பாவிச்சிக்கலாம். இல்லையா நீங்கள் ஒருவேளை தொழிலே செய்கிறீங்க, உங்கள் தொழிலுக்கு சிம்பிளாக மயிலை அழகாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மயில் இருக்கிற முருகனையும் பயன்படுத்திக்கலாம் தானே, அப்படி பார்க்க அது பண்ணிக்கலாம். முருகரையும் பயன்படுத்திக்கலாம். என்ன சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து அதை போட்டுக்கிட்டு முருகர் பயன்படுத்தி அது போக முடியாத இடம் இருக்கும். மயிலெலாம் கூட இருந்துட்டு போயிடலாம். அதனால் வெறும் மயிலாக கூட இருக்கலாம். ஒருவேளை இல்லை நானும் வந்துட்டு இதே பக்தியோடு அதை வச்சுக்கிடுவேன், பயன்படுத்துவேன் அப்படி இருந்தனாக்கா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தவறில்லை. நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. வெறும் மயில் இல்லை, முருகரை சேர்த்து வச்சுக்கலாம். அதை நான் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு மைண்டில் தோணுச்சுன்னா முருகர் வித் மயிலோடு கூட பாவிச்சிங்க, ஒன்றும் தவறில்லை. மொத்தத்தில் 4ஆம் தேதிக்கினுடைய குறியீடு மயில், ஆண் மயில். ஸோ இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு அது இந்த குறியீடு சொல்கிறதோட நோக்கமே அதை நீங்கள் பயன்படுத்தும் போகும்போது அந்த குறியீடே உங்கள் வாழ்க்கையில் மேலே உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து 5ஆம் தேதி. 5க்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 5 வந்து தேனீக்கள். இந்த தேனீக்களை ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, பொதுவாக சொல்கிறது வந்து தேனீக்கள் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும், அது ஓய்வே எடுக்காது. அது சுற்றிக்கிட்டே இங்கே பறக்கும், இங்கே போவோம், அங்கே சுற்றும், இங்கே சுற்றும் இருக்கும். அதே நேரத்தில் தேனீக்குள்ளுக்குள் ஒரு ரகசியமானது இருக்குது. என்ன ரகசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சித்தர்கள் வந்து கூடு விட்டு கூடு பாய்வாங்க. அது பொதுவாக எல்லாத்துக்கும் பொதுவாக நம்ம அறிஞ்ச ஒன்று தான். ஆனால் எப்படி பாய்வாங்கன்னு தெரியாது, எதில் அந்த மாதிரி போவாங்கன்னு தெரியாது. ஆனால் தேனீக்கள் மூலமாகவும் சித்தர்கள் அவங்களே தன்னை உருவத்தை மாற்றி கொள்வார்கள். கூடு விட்டு கூடு பாயுது தேனீக்களாக இருப்பார். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு கூடு இருக்குது, தேனீ கூடு இருக்குனாக்கா அதில் ஒருத்தர் சித்தராகவும் இருக்கலாம். அந்த உருமாறி செல்லக்கூடிய சக்தி சித்தர்களுக்கு தேனி மூலமாக தான் அவங்க ஆசைப்படுவாங்க. மற்ற மேலெல்லாம் இருக்காது, தேனீக்கள் ரூபத்தில் தான் உள்ளே வருவாங்க சித்தர்கள். அந்த சக்தி தேனீக்களுக்கு உண்டு. சரி, தேனீக்களுக்கு உண்டு. 5ஆம் தேதிக்கு தேனீக்களை சொன்னீங்களா, அவங்களுக்கு அது மாதிரி செய்வாங்களா? அதுக்காக வந்து சொல்லுவாங்களா? அப்படி கிடையாது. அந்த
வழக்கத்துக்கு மாறாக எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு சக்தி இருக்கும். 5ஆம் தேதி பிறந்தவங்ககிட்ட என்ன சக்தி இருக்கும்? தேனீக்கள் போன்று எப்போவுமே ஓயாமல் உழைத்து கொண்டிருப்பீர்கள், ஓய்வை எதிர்பார்க்க மாட்டீர்கள். பெண்கள் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி பிறந்த பெண்கள் வந்துட்டு ஓய்வு இல்லாமல் உழைச்சிட்டு இருப்பாங்க, தேனீக்கள் போல் இருப்பாங்க. தேனீக்களுக்கு எப்படி வந்துட்டு இறைசக்தி உள்ள கனெக்ட் ஆகுது, அது மாதிரி உங்களுக்குள்ள ஒரு இறைசக்தி இருக்கும். 5ஆம் தேதி பெண்களாக அதிகமாக இருந்தாக்கா இறைசக்தியோடு இருப்பாங்க, இறை வழிபாடு கூடுதலாக இருக்கும். அவர்கள் ஒரு கட்டத்தில் அந்த ஆன்மீக பழம் மாதிரி ஆயிடுவாங்க. ஆன்மீக பழத்தினக்கு ஏஜ் ஆக 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 பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே தன்னை வந்து ஆன்மீகத்தில் அவங்க ஃபேமிலியோடு தான் இருப்பாங்க, முழுசாக ஆன்மீகவாதி ஆயிடுற மாதிரி இருப்பாங்க. அதுக்காக ஆன்மீகவாதினாக்கா அப்படியே ஃபுல்லாக அந்த மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படின்னு கிடையாது, அதை செய்யலே ஒழிய அப்படி தான் இருப்பாங்க. காரணம் அந்த சித்தர்களுடைய தேனீக்குள்ளே எப்படி கனெக்ட் ஆகுதோ உங்கள்கிட்ட கனெக்ட் ஆகலையே ஒழிய அதுக்கு உண்டான ஆக்டிவ் ரியாக்டிவ் எப்படிலாம் இருக்கும் உங்கள்கிட்ட அது வந்துடும். அப்போது நீங்கள் அந்த தன்மை வந்துடும், அந்த தன்மை உங்கள்கிட்ட வந்துடும். அப்போது 5ஆம் தேதி பிறந்தவங்க நீங்கள் ஒருவேளை தொழில் செய்கிறீங்க, தொழில் செய்யும்போது அந்த தேனியை வந்துட்டு சிம்பிள் மாதிரி பயன்படுத்திக்கலாம். அப்போ அதுக்கு பயன்படுத்தினா அதுக்கு அவ்வளோ பவர் இருக்கா? ஆமாம், உங்கள் பவர் இருக்குது, ஹியூமன் பீயிங் மனித பவர்னு ஒன்று இருக்குது. தேனீக்கிட்ட தேனீக்கள் பவர் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது. ஏன்னா தேனீக்கள் வாழ்க்கையே தனி வாழ்க்கை. அது உண்மையில் சொன்னால் தேனி வந்துட்டு அது கொட்டும் நம்ம சொல்லுவோம், ஆனால் கொட்டுது அப்படின்னு சொன்னால் எதுக்குன்னா நம்ம அதை போய் அடிச்சிருவோமோ பிடிச்சிருவோமோன்றதுக்காக போய் அது கொட்டுது. ஆனால் கடைசியில் நம்மளால் தேனீக்கள் நல்லதா, தேனி நமக்கு தான், தேனீக்கள் தான் நமக்கு நல்லது. ஆமாம், தேன் வந்துச்சுன்னா தேனில் எவ்வளோலாம் வந்திருக்கு. நம்மளோட உடம்பை வந்துட்டு செம்மை ஆக்கிறதுக்கு தேன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அது நமக்கு நல்ல பயனுள்ளதாக தானே இருக்குது. எல்லாமே அது மாதிரி ஆகுமா? இல்லை. அப்போ அது அதாவது அது உயிரோடு இருந்தாலும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். எப்படி பயனுள்ளது? சித்தர் வடிவத்தில் உள்ள வருது, உயிர் அற்று போனாலும் தேனாக வீட்டுக்குள்ளே வருது. ஸோ அதேமாதிரி 5ஆம் தேதி பிறந்தவங்க அவங்க எல்லா வகையிலையும் அந்த வீட்டுக்கு வந்துட்டு தேனீக்கள் போர் கண்டிப்பாக பயனுள்ளதாகவே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் இருப்பாங்க. கண்டிப்பாங்க. இப்போ வந்துட்டு நம்ம 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற நபர்கள் என்ன மாதிரியான குறியீடுகள் எல்லாம் பயன்படுத்தணும், எப்படி அவர்களுடைய இயல்புகள் எல்லாம் அந்த குறியீடுகளோடு ஒத்துப்போகுது, பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அந்த 6ஆம் தேதியிலிருந்து அடுத்த 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற நேயர்கள் வந்து ஆவலாக காத்துட்ருப்பாங்க. நாங்கள் அடுத்த எபிசோட்டில் வந்து அதுக்கான கேள்விகள் உங்களிடம் கேட்க இருக்கிறோம். இந்த தருணத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க ஐயா. வணக்கம்மா. பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டுணுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.